Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths NCERT syllabus chapter 7 integrals. இதுல exercise 7.1 பார்க்க போறோம். அதுல 10th sum சரியா? Integral root x minus 1 by root x whole square dx. Okay, first step let I which is equal to integral root x minus 1 by root x whole square dx. Okay வா? இப்போ பாருங்க a minus b whole squared அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா இது ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா we know that a minus b whole squared which is equal to a squared plus b squared minus 2ab சொல்லுங்க I which is equal to integral இங்கே இதுதான் a இதுதான் b ஓகேவா so root x square plus 1 by root x whole square minus 2 into a into b a வந்து root x b வந்து என்னது 1 by root x ஓகேவா dx இப்போ இந்த root x ஐயும் இந்த root x ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஏன்னா ஒன்று நியூமரேட்டில் இருக்குது ஒன்று டினாமினேட்டில் இருக்குது ஓகேவா இப்போ சொல்லுங்க which is equal to integral root x ஸ்கொயர் பண்ண என்ன வரும் x வந்துருமா root x ஸ்கொயர் பண்ணுறது என்ன அர்த்தம் root x into root x சரியா அப்போ ஒரு எக்ஸா வெளில வந்துடும் ப்ளஸ் அதே மாதிரி இது என்ன ஆகும் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸோ 1 பை எக்ஸாக வெளில வந்துடும் சரியா மைனஸ் 2 இன்ட்டு 1 2 தான் ஓகேவா இன்ட்டு டிஎக்ஸ் அதாவது டிஎக்ஸு இது எல்லாத்துக்குமே சொந்தம் இந்த ஃபுல் எக்ஸ்பிரஷனுக்கும் இந்த இன்டெக்ரலும் இந்த டிஎக்ஸும் சொந்தம் சரியா ஓகே நம்ம இப்போ பிரித்து எழுதிக்கலாம் ஐ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸ் plus integral 1 by x dx minus 2 வெளியில் வச்சுக்கலாம் and integral dx ஓகேவா புரியுதா இந்த மூணு டேர்ம்ஸ்க்கும் தனித்தனியாக இன்டெக்ரல் dx எழுதியிருக்கேன் அவ்வளோதான் சரியா இப்போ ஃபார்முலா சொல்லுங்க we know that integral x power n dx which is equal to x power n plus 1 by n plus 1 plus c okay va and இதை பாருங்க integral 1 by x dx which is equal to என்னது log mod x plus c and இங்க integral dx இருக்கு so integral dx which is equal to x plus c okay va இப்போ I which is equal to இங்கே பவரில் என்ன இருக்குன்னு அர்த்தம் x பவரில் 1 இருக்கிறது அர்த்தம் இல்லையா எப்படி எழுதலாம் x பவர் 1 + 1 எழுதலாம் அதாவது n-க்கு பதிலாக 1 இருக்குது ஸோ x பவர் 1 + 1 by 1 + 1 ஓகேவா அதே மாதிரி இதை இன்டெகிரேட் பண்ணோன்னா log mod x ஸோ ப்ளஸ் log mod x minus 2 into x ஓகேவா இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்கும் சேர்த்து இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் சி எழுதுகிறோம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இதை இன்டெகிரேட் பண்ணும்போது ஒரு இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் கிடைக்கும் இதுக்கு ஒரு இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் கிடைக்கும் இதுக்கு ஒரு இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் கிடைக்கும் கரெக்டா இது C1 இது C2 இது C3ன்னு எடுத்துக்கும் அதாவது C1 + C2 - C3 இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இங்கே சின்னு சொல்கிறோம் சரியா இங்கே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஓகேவா ஓகே therefore I which is equal to x squared 1 + 1 2 by 2 plus log mod x minus 2x plus c இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா